கொடுத்துருக்கோம் சார், நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கோம் சார், 1000 கோடி கொடுத்துருக்கோம் சார். ஏன் சார் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டஸ் சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றியா? வெக்கப்படலையா யாரு? எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு? நிர்பயா ஃபண்ட் கொடுத்ததே இதுக்கு தானே. நிர்பயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம்? முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில 4 சிசிடிவி போடுற கொடுத்தோமா? எதுக்குங்க நிர்பயா ஃபண்ட் கொடுத்தோம்? இதுக்கு தாங்க கொடுத்தோம். அடிப்படையே இல்லை. கேட்டா யூஜிசி கமிஷன் நாமினி வரணுமா? ஏன் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில சிசிடிவி வைக்கிற துப்பு இல்ல? நீ யூஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க? வெக்கமால உனக்கு? வெக்கமால். யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா, இந்த சந்தான முதல்ல பேசுவார்ல லொல்லு சபால, இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா, கொடுத்ததுல ஒரு யூனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாங்க. கேட்டா நாளைக்கு காலைல கோவிச்செழியன் சொல்லுவார், அது யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாருன்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம். வெக்கமால உங்களுக்கு எல்லாம் கேட்பது. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில கேட்ட வளர்ந்த நாடு, $1 trillion எக்கானமி, $1 trillion எக்கானமி. ஒரு காலேஜ்ல பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாயக்கு இல்ல. $1 trillion எக்கானமி என்ன புடுங்க போறீங்க? $1 trillion எக்கானமி அம்பானி உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு 10 முதலாளிகள் உருவாக்கி $1 trillion டிக் போடுறக்கா? இல்ல ஏழை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அரசு இருக்கா? என்ன கேட்கற கேள்வி நியாயம் இருக்கு? $1 trillion என்ன வெங்காயத்துக்குன்னு கேட்கறேன். அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யாது, பஸ்ல பேருந்து ஓட்ட, மேலே ஏறினா எப்ப